போனாலும் ஆகக்கூடாது, கலாட்டா ரவுடி பாடணும் ஆகக்கூடாதுயா. எவ்வளவு பிரச்சனைங்கள சமையல் நடக்குது இன்னைக்கு. அதனால கேட்ட கேள்வி சொல்லி முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் போது மெசேஜ் வேற போகணும். அவருக்கு காணிக்கை வந்தது, பணம் வச்சிருக்கிறாரு. எரியாவோட கூட எரிசா கூட அப்படிதான். கேயாசின்னு ஒருத்தர் தான், அவரு கூட என்ன தொப்புட்டா மேல ஆசை வந்துச்சான். இவனுக்கு தெரியாம போய் அங்க தானே பேசி நாகம்மன் குடிச்சு சுகமாயிட்டாங்க. வேற இடத்துக்கு போயிட்டாங்க. சுகமாயிட்டாங்க. நான் எந்த பொருள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, போயிட்டாரு. இவர் தனியா ஓடினாராம். என்ன வந்திருக்குல்லப்பா எச்சமா வந்து ஒரு சால்வை வேற எதை கேட்டாராம். வேற அப்படியே குத்த வச்சுக்கிறாரு. இவர் மறைச்சு எடுத்து வீட்டுல வச்சுட்டு இங்க வச்சுட்டு கோழிக்கரைக்கு வந்திருக்கிறாரு. எச்சமா எங்க போயிருந்தாராம். எங்க வேண்டியத ஒரு வேலையை போயிருந்தேன். ஆமா, இது சால்வை அந்த சால்வை என்ன சால்வை அது வாங்கும்போது வேற ஏதோ பொருள் வெளியே ஏதோ கொடுத்துருப்பாரு போல வாங்கிட்டு வந்து வாங்கினேன். அப்போ நான் உன்னோடு கூட இருக்கிற மாதிரி நீ யோசிக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை உன்னோட பேசலையா? அவனை பிடிச்ச புஸ்தகம் உன்னை பிடிச்சி சேர்ட்டானாம்பா. யாரு பிடிச்ச புஸ்தகம்? நாகமான புஸ்தகம் பிடிச்சிக்கிச்சு. பணமோ ஏதோ பொருள் வாங்கின பாரு, இவனை அந்த புஸ்தகம் பிடிச்சிக்கிச்சான். அதனால்தான் பொண்ணோ பணத்துக்காக பொருளுக்காக ஊழியம் இல்லை. அவங்க கொடுக்கிற காணிக்கை சாபமா ஆசீர்வாதமா அந்த ஊழியக்காரனை போய் சேரும். அதனால எந்த அந்த காணிக்கை அந்த காசோட போய் சேரட்டும். நமக்கு வாங்காது, ஆசைப்படக்கூடாது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். தனியா போய் பணம் ஆசை வேற தனியா போய் கேட்கறது கான்டாக்ட் ஆனவங்க இல்லை. இவங்க அந்த ஆசிரியர் பிளாத் விட்டுருங்க. அவர் தனிப்பட்ட அரசாங்கம் அண்ணா பிளாத்து ராய்பா இவங்களாம் ஒரு அரசாங்கத்துக்குரியவங்க. இந்த ஆசிரியர் இருக்கிறாங்க பாருங்க, வேத பாருங்க, பரிசெயன் பிரதான ஆசிரியர் இருக்கிறாங்க பாருங்க. இப்படி பெரிய ஆளுங்க இவங்கெல்லாம் சர்ச்சஸ் மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இவரை எப்படி பிடிக்கணும், எப்படி நம்ம என்ன பண்ணதுன்னு அவங்க கூட இருக்கிற ஒரு ஆளையே பிடிக்கலான்னு பார்த்து யூதாஸ்காரருக்கு பிடிச்சாங்க. ஏன்பா சொல்லுப்பா, கொஞ்சம் வீரப்படம் பிடிக்கிறியா, இந்திரா காந்தி சொல்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியா அந்த மாதிரி அவங்க மாதிரி யாரை பிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்தா யூதாஸ்காரர்கிட்ட எனக்கு என்ன பிடிக்கணும்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஆகணும்னு யூதாஸ்காரர் நினைச்சு பார்க்கல, கொலை செய்வாங்க சாகணும்னு நினைக்கல. கேள்விப்பட்ட பிறகுதான் எரிஞ்சிட்டு அவங்க கிட்ட போய் கூட போனா மனட்டாங்க. ஐயோ காட்டுக்குள்ள குற்றவாளி ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல போயிட்டு ஆலயத்துல எரிஞ்சிட்டாங்க, சர்ச்சில் எரிச்சிட்டாங்க, வீசி எரிஞ்சிட்டான். சொல்லுமா, கத்துக்கு கொடுக்குற பணமா இருந்தாலும் சரி திருடக்கூடாது. கர்த்தர்கள் கொடுக்குற பணமானாலும் வஞ்சிக்க கூடாது, ஏமாத்த கூடாது. கர்த்தர்கள் கொடுக்குற காணிக்கையை வந்து குத்துணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதுல கணக்கு போறது. சில பேர் காணிக்கை கரெக்டா போறவங்க இருக்கிறாங்க. சில சத்தியத்தை கேட்டு பயந்து போடுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டதையும் நான் பாத்துக்கிறேன். சில பேருக்கு எதுவுமே தெரியாம குத்தமாக போய் ஏதோ ஒன்று போட்டு போயிட்டாங்க. இது என்ன சார்ந்தது இல்லை. அது நீ என்ன கடவுளுக்கு விதைக்கிறியோ உனக்கு அவ்வளவுதான் ஆசீர்வாதம். நீ யோசிக்காம கொடுத்தா ஆண்டு ஆசீர்வதிப்பாரு. யோசிக்கிறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? பாஸ்ட் பேசுற அது ஒண்ணு சார்ந்தது. நான் அதை யோசிக்கிறதே கிடையாது. நீ ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சு சம்பளம் வாங்க வச்சு கொடுக்குறத 10,000 ரூபாய் ஆயிட்ட ஒரு குத்து மதிப்பு வைக்கிறேன். நீ 1000 ரூபாய் எடுத்து வச்சிடணும். ஒரு சகோதர நெருக்க கஷ்டத்துல என்ன பண்றாரு, சம்பளம் வாங்கணும் அனுப்பிச்சிடுறாங்க. செல்லில் வந்து யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல வேற இருக்கிற காணி சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னன்னா எனக்கு புரியல. எனக்கு அளவில்லாத சந்தோஷம். சொல்லுமா, ஏன்னா இது இல்லாம இந்த ஏழ்மையில கஷ்டத்துல கர்த்தர் சவர் மூலமா கொடுக்க வைக்கிறாரு. கர்த்தர் மேம்படுத்துது. உண்மை ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்பட்டேன், இப்படிலாம் பண்ணேன், நான் என்ன கைவிட்டேன், அழுதேன், ஏசப்பா என்னோட பேசினாரு, சத்தத்தை திரும்பிச்சிருக்காரு, வரங்கள் கொடுப்பாரு,
வச்சுக்கிற பணங்கான கொடுத்துடுற, அப்புறம் டிவி பார்க்கறதுக்கு கொடுக்குற நீ காசை, அதுக்கு கொடுக்குற, செல்லுக்கு கொடுக்குற, மீட்டருக்காரனுக்கு கொடுக்குறோம், எவ்வளோ கொடுக்குறோம். கத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் என்ன பண்றோம்? யோசனை பண்றோம். அதனால பிரதர் நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேள்வி சொல்லுங்க. ஆமா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ரைட், அடுத்தது இது யார சொல்லலாம்னு பாக்குறேன். யார் ஆண்டு பார்த்து எடுத்துக்கிறாங்க சொல்ல முடியுமா? அது எனக்கு தெரியாது. ஆனா யூதாஸ் காரியத்தை கேட்டியா? ரைட். அதனாலப்பா சாத்தானு காத்து வந்துக்கிறான். அப்பத்தை கொடுக்கும்போது அவர் வந்து சாத்தான் கொடுத்து அப்பத்தீங்களா? அதனால இது மனசு வச்சாவே பிசாசு சொல்லணும், போய் சொன்னா பிசாசு சொல்லணும். அதனால நிறைய விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். செய்திக்கு கடந்து போகலாம். அல்லேலூயா.